الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனது சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மனோ இச்சை, அவர்களுடைய முன்னோர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், முன்னோர்களுடைய அடிச்சுவடுகள் எதையெல்லாம் மார்க்கம் என்று அவர்களுக்கு காட்டியதோ அதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய மார்க்கமாக, தங்களுடைய வழியாக, இறைவனுடைய செய்தியாக நினைத்து நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிகின்றோம். அதன் காரணமாக தான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரில் பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகளும் மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகளும், இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் உள்ள அனைத்து நபிமார்களும் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அதனுடைய பிரதான நோக்கம் அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்க வேண்டாம், வலா தத்தபிய ஃபுத்துவாத்தி ஷைத்தான், தீயவற்றினுடைய ஷைத்தானுடைய வழிச்சோடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்ற அந்த உயர்ந்த செய்தியையே தகர்த்தெறியக்கூடிய தர்கா வழிபாடுகளும் இணை வைப்பு செயல்களும் தாயத்து தகடுகளும் இன்றைக்கு பெருகி இருப்பதற்கு காரணம் மேற்சொன்ன நம்பிக்கை தான் அதற்கு முதன்மையான காரணம். இதையெல்லாம் இந்த சமூகம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான ஒரு செய்தியை நாம் நம்ப வேண்டும். அது என்ன செய்தி? இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில செய்திகளை நீங்கள் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவைகளை நீங்கள் நம்பினால்தான், இந்த 6 செய்திகளை நீங்கள் நம்பினால்தான் நீங்கள் மூமினாக, நம்பிக்கையாளர்களாக, இறை விசுவாசிகளாக திகழ முடியும். அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது. அந்த 6 நம்பிக்கைகள் என்ன? முதல் நம்பிக்கை, நம்முடைய கண்களோ நம்முடைய இன்னபிற அவயங்களோ காணாத, உணராத ஒரே ஒரு கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் நம்ப வேண்டும். ஆமன்து பில்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய மலக்கை நீங்கள் நம்ப வேண்டும், ஓ மலாயிகத்திஹி. மூன்றாவது, அந்த மலக்கு மூலமாக அல்லாஹ் தன்னுடைய உலக மக்களிடத்தில் அல்லாஹ் பேச விரும்பினானே அந்த வேதத்தை நீங்கள் நம்ப வேண்டும். நான்காவது, அந்த மலக்கு மூலமாக அனுப்பப்பட்ட அந்த இறை வேதம் யாருக்கு தரப்பட்டதோ அந்த நபிமார்களை நீங்கள் நம்ப வேண்டும். இப்படி அல்லாஹ் மேலும் 3 செய்திகளை அல்லாஹ் கூறுகின்றான். இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம என்ன கவனிக்கணும் தெரியுங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மலக்கையும்
மலக்கிற்கு பிறகு வரக்கூடிய வேதங்களையும் அந்த வேதத்தை தந்த நபிமார்களையும் அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் தெரியுங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை படைத்து மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்து அந்த மனித சமூகத்திடத்தில் அல்லாஹ் சில விஷயத்தை பேச நினைக்கின்றான். தன்னுடைய அடிமைகளிடத்தில் தன்னுடைய படைப்பினிடத்தில் அல்லாஹ் சில விஷயத்தை பேச நினைக்கின்றான். அப்படி அல்லாஹ் பேச நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் நேரடியாக சிலரிடத்தில் பேசினால் அங்கே குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் ஏற்படும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லைங்களா? எத்தனையோ பேர் கடவுள்கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி ஏமாத்துறான். அந்த ஏமாற்றுதல், கடவுளோடு நான் தொடர்புல இருக்கிறேன், கடவுள்ல நான் பேசுறேன், கடவுள் என்கிட்ட பேசுவாரு, கடவுளுடைய அவதாரம் என்று பித்தலாட்டம் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் அல்லாஹ் இடம் அளிக்காமல் யாரிடத்திலும் எவரிடத்திலும் நான் பேசவில்லை என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்யறான். எந்த நபிமாரிடத்திலும் பேசல. ஆனால் அல்லாஹ் மனிதரிடத்துல பேசியாகும். எப்படி பேசணும்? யாரிடத்திலும் அசரீரி சப்தம் கொடுத்தோம், வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்து எதையும் அல்லாஹ் வச்சுக்கல. ஏன்? இந்த வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சுன்னு ஒரு நபி ஒன்று சொன்னார்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு எனக்கு வந்துச்சுமா. எதுக்குமே வேலை இல்லாம அல்லாஹ் என்ன பண்ணிட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்கை அல்லாஹ் படைக்கின்றார். இந்த மலக்கில் மிக உயர்ந்த அந்தஸ்துக்குரிய ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறை செய்தி அல்லாஹ் சொல்லுகின்றான். உதாரணத்திற்கு அல்லாஹ் மனிதனிடத்தில் ஒரு செய்தியை கூற முற்படுகின்றான். என்ன செய்தி? வரக்கூடிய ரமலான் வருது. இந்த ரமலானை பற்றி அல்லாஹ் மனிதர்களிடத்தில் சொல்லணும். இந்த ரமலானை பற்றி தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லணும். அந்த செய்தியை அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. நம்ம குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் போது உலகத்தில் உள்ள எல்லா இமாம்களும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம். அதுக்கு என்ன அர்த்தம்? மகத்துவம் மிக்க குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் கூறுறான், அல்லாஹ் பேசுறாங்க. அல்லாஹ் ஒரு செய்தியை பேச முற்படுகின்றான். அல்லாஹ் ஒரு செய்தியை மனிதர்களிடத்துல சொல்றான். அந்த செய்தி எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஜிப்ரீலை அழைக்கின்றான். ஜிப்ரீலே வாங்க, இந்த செய்தியை என்னுடைய தூதர் முகமது இடத்தில் சொல்லுங்கள். என்ன செய்தி? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் குர்ஆனை அருளினோம். எதற்காக அருளினோம்? அந்த குர்ஆன் மூலமாக நேரான தெளிவான பிரித்தறிவிக்கக்கூடிய மிக தெளிவான வழிகாட்டுதலை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறேன் என்று ஜிப்ரீலே சொல்லுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு. அல்லாஹ்விடமிருந்து இந்த செய்தியை எடுத்து வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து தருகின்றார்கள். என்ன செய்தியை சொல்றாங்க? ரசூல்லா மட்டும்தான் கான்டாக்ட், ரசூல்லாட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி அந்த செய்தியை பெற்ற பிறகு தன்னுடைய உம்மாக்கள், தன்னுடைய சமூக மக்களிடத்தில், தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் எந்த இறை செய்தியை சொன்னாரோ அதே இறை செய்தியை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? قال الله تعالى في القرآن العظيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان என்ற அந்த வசனத்தை சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா வசனமும் அப்படிதான் அருளப்பட்டது. قال الله تعالى في القرآن العظيم قل هو الله أحد. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹு ஸமத், அவன் யாதொரு தேவையற்றவன் என்று சொல்லுங்கள். லம் யலித் வலம் யூலத், அவனுக்கு பெற்றோரும் இல்லை பிள்ளையும் இல்லை என்று சொல்லுங்கள். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அந்த இறைவனுக்கு நிகராக சமமாக யாரும் இல்லை எவனும் இல்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் தன் அடியார்களிடத்தை சொல்ல ஆசைப்படுறான். அந்த செய்தியை ஜிப்ரீல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி இடத்தில் சொல்றாங்க, நபி தன் மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள். இதுதான் ஈமானுடைய தன்மை. இவ்வளவு செய்தியும் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய செய்திகளை அல்லாஹ் யார்கிட்ட பேச ஆசைப்பட்டான் சொல்லுங்க பாப்போம். இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? அல்லாஹ் யாரிடத்துல பேசுறான், யாரிடத்துல பேசுவதற்காக அல்லாஹ் அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறான், யாரிடத்தில் இறை செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். தன்னுடைய அடியார்களிடத்தில், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமூகமே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே என்றெல்லாம் அல்லாஹ் அழைத்து நம்மிடத்தில் அல்லாஹ் சில செய்திகளை சொல்ல முற்படுகின்றான். அந்த செய்திதான் குர்ஆன் என்ற இறைவேதம். இந்த இறைவேதத்தை
இந்த சமூகம் கையில் எடுக்காதனுடைய விளைவு எப்படி எடுத்திருக்கு தெரியுங்களா? சும்மா ஒரு நம்பிக்கையாகவும் பேருக்கு நம்புறதுங்க, ஒரு பறக்கத்துக்கு, வீடு குடி போடுறதுக்கும் அல்லது மூத்தா போனவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி தான் அந்த வேதத்தை நம்புகிறார்களே தவிர இந்த இறை வேதம் என் இறைவனுடைய செய்தி என்று நம்பக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தோல்வி அடைகின்றார்கள். என் இறைவன் இந்த வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறான்? இங்க இருக்கிறவங்களையே 90% பேர் குர்ஆனுடைய தொடர்பு இல்லாம தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். இங்க அமர்ந்திருப்பவர்களில் கூட குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்களில் கூட 90% மக்கள் குர்ஆனை முழுமையாக தமிழில் விளங்கி உணர்ந்து பொருள் அறிந்து படிக்காதவர்கள் தான் இருப்போம். தெரியுங்களா? சும்மா நம்ம சொல்லுவோம். என்ன காரணம்? இந்த குர்ஆன் என் இறைவன் என்னிடத்தில் பேச நினைத்தது என்ன என்ற தேடல் இல்லாதனுடைய விளைவு. என்னங்க, அட்லீஸ்ட் ஒரு போன்ல டிங்குன்னு ஒரு சத்தம் வருது, எவனோ வீணா போன ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறான், அதை உடனடியா போய் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்கக்கூடிய மனித உள்ளம் இறைவன் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து தந்த இறைவேதத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படலைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்லும் போது, இந்த குர்ஆன் இருக்கிறதே இது எவ்வளவு செக்யூரா தெரியுமா நான் அனுப்பியிருக்கிறேங்க, எவ்வளவு பாதுகாப்பாக அனுப்பப்பட்ட தெரியுங்களா? அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது இந்த முகம்மது ஜிப்ரீல் மூலமாக எதை தந்தாரோ பெற்றாரோ அதை தான் உங்களுக்கு சொல்வார் என்று சொல்லிவிட்டு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், வமா அன மினல் முத்தகல்லிஃபீன். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், வமா அன மினல் முத்தகல்லிஃபீன், நான் சுயமாக உருவாக்கி உங்களுக்கு எதையும் நான் சொல்பவன் அல்ல. நான் சுயமாக உருவாக்கி எதையும் உங்களுக்கு நான் சொல்பவன் அல்ல. என் இறைவன் எனக்கு எதை கூறுகின்றானோ, என் இறைவன் எனக்கு கட்டளையிடுகின்றானோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சுயமாக நான் எதையும் சொல்பவன் அல்ல. மினல் முத்தகல்லிஃபீன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த நபிக்கு கூட இந்த அதிகாரத்தை நாம் தரவில்லை. இந்த நபிக்கு கூட இந்த மார்க்கத்தினுடைய அதிகாரங்களை, சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் தரவில்லை என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லும் போது, வமா யன்திகு அனில் ஹவா, இன்னும் சொல்லுகின்றான், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம். வமா யன்திகு அனில் ஹவா, இந்த நபி மனோ இச்சைப்படி எதையும் இவர் பேசுவதில்லை அல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு சமூகத்துல இன்னைக்கு நைட்டு பார்க்கலாம், மேராஜ் அவங்கிற பேர்ல மக்களிடத்து நீங்க எவ்வளவு சொல்லுங்க, தெரு தெருவா நின்று பயான் பண்ணுங்க, காதுல வாங்குறது இல்லை. நீ எதையாச்சும் சொல்லிட்டு போ, எங்க ஊர் இமாம் என்ன சொல்றாரோ அதான், எங்க ஹஸ்ரத் என்ன சொல்றாரோ அதான், எங்க முன்னோர்கள் என்ன மேராஜை கொண்டாங்கன்னா அதை தான் நாங்க செய்வோம் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த குர்ஆனை கையில் எடுக்கிறதா தாங்க. இந்த குர்ஆனை ஒருவர் தொட்டிருந்தால், இந்த குர்ஆனை தமிழில் பொருள் அறிந்து படித்திருந்தால், இந்த குர்ஆனுடைய செய்திகளை, இறை செய்திகள் உள்ளத்தில் அவர்களுக்கு பதிந்திருந்தால், நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் எதை எங்களுக்கு தந்தானோ அதுதான் எங்களுக்கு இறை செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக எதை எங்களுக்கு தரப்பட்டதோ அதுதான் இறைவனுடைய கட்டளை என்று சொல்வார்கள். வேறு எவரும் இந்த மார்க்கத்தில் உருவாக்குவதற்கு அதிகாரம் இல்லை. ஏன் தெரியுமா? வமா யன்திகு அனில் ஹவா, இந்த நபி மனோ இச்சைப்படி எதையும் இவர் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, நாம் எதை வஹியாக அனுப்பினோமோ அதை தான் இந்த நபி பேசுவார். அல்லமஹு ஷதீதுல் குவா, இந்த செய்தி யாரிடமிருந்து பெறப்பட்டது தெரியுமா? அழகிய தோற்றமுடைய வலிமை மிக்க ஜிப்ரீலிடமிருந்து இதை நாம் அவருக்கு தந்திருக்கிறோம். இவர் சொந்தமா பேச மாட்டார், நாம எதை சொன்னோமோ அதுதான் இவர் பேசுவார். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு சூராவில் அல்லாஹ் கூறுகின்றான், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது இறைவனிடமிருந்து, அகிலத்தினுடைய அதிபதியிடமிருந்து அருளப்பட்ட இறைவேதம். வலவு தகவ்வல அலைனா பாலலா காவில் லஅஹத்னா மின்ஹுல் பில் யமீன், சில சொற்களை இந்த முஹம்மது இந்த வேதத்தில் நம்மீது இட்டு கட்டி இருந்தால், எப்படி சொல்றான் பாருங்க, ஒரு சில சொற்கள் தாங்க அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, வலவு தகவ்வல அலைனா பாலல் அகாவில், பாலுனா சில விஷயம், ஒரு சில பாயிண்ட் அல்லாஹ்வின் மீது இந்த முகம்மது ஒருவேளை இட்டு கட்டி இருந்தால், அல்லாஹ் சொல்லதை சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா சில விஷயம் இதுவும் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு இந்த முகம்மது உங்களிடத்தில் சொல்லி இருந்தால், லஅஹத்னா மின்ஹு பில் யமீன், நம்முடைய வலது கரத்தால் அவரை பிடித்திருப்போம்.
நம்முடைய வலது கரத்தால் இந்த முகம்மதை நாம் பிடித்திருப்போம். சும்மல கதனா மின்ஹுல் வதீன், பின்னர் அவர்களுடைய நாடி நரம்புகளை நாம் தரித்திருப்போம். நான் சொல்லலைங்க, குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் அக்பர். திருக்குர்ஆனுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த வார்த்தையும் அல்லாஹ் நபி மூலமாகவே நமக்கு தருகின்றான். ரசூலுல்லாவே சொல்றாங்க மக்கள்கிட்ட, நான் எதையும் இட்டுக்கட்டலப்பா, நான் எதாச்சும் இட்டுக்கட்டி இருந்தா அல்லாஹ் தன் வலது கரத்தால் என்னை பிடித்து என் நாடி நரம்புகளை தருக்கின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிரீன், அல்லாஹ்வுடைய தண்டனையை தடுப்பவர் உங்களில் எவரும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்டிஷனாக ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடக்டோடு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைக்கு பெரும்பான்மையான சமூகம் வழிகட்டு திரிவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? எது இஸ்லாம் என்ற அடிப்படை அறிவல்லதா காரணமா? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருமையான செய்தியை கொடுத்திருக்கான் தெரியுங்களா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை நாம் தந்திருக்கிறோம். இந்த வேதத்தில் இந்த முகம்மது கூட எதையும் அவர் தன்னுடைய சுயமாக, இந்த நபி கூட உங்களுக்கு தருவதற்கு நாம ரைட்ஸ் கொடுக்கல. நாம எதை சொன்னோமோ அதுதான் இவர் குர்ஆனுடைய செய்தியாகவோ, அல்லது நாம் எதை அவருக்கு சொன்னோமோ அதை தான் இவர் ஹதீஸாகவும் உங்களுக்கு தருகின்றார். வேற எதையும் இவர் உங்களுக்கு தரவில்லை. அதனால்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லும் போது, குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நபியே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் வழிமுறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இந்த ரெண்டை தவிர நீ எங்க போய் நின்றாலும் உன்னை கொண்டு போய் நாசமாக்கிறோம். இன்னைக்கு என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு சொன்னார்களே, எந்த ஒரு சமூகம் பிற சமூகத்தினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறதோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? இந்த உலக அளவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள் கோட்பாடுகளிலும் மிக அற்புதமான ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு எந்த நிலைமைக்கு போய் நிக்குதுங்க? வழி தெரியாமல், பாதை அறியாமல், மனோ இச்சை எல்லாம் அவர்களுக்கு எதை போதிக்கிறதோ, தங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் ஆசையும் எதை அவர்களுடைய உள்ளம் அவர்களுக்கு சொல்லுகிறதோ அதையெல்லாம் அவர்கள் மார்க்கம் என்று கொண்டாடக்கூடிய நிலை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை தன் சமூக மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்தார்கள். தோழர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் புதிதாக எதையும் நீங்கள் உருவாக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் சுயமாக எதையும் நீங்கள் உருவாக்க வேண்டாம். அப்படி நீங்கள் எதை உருவாக்கினாலும் நீங்கள் நாளை மறுமையில் நஷ்டத்துக்குரியவர்களாக, தண்டனைக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். நஷ்டமும் ஏற்படும், உனக்கு தண்டனையும் கிடைக்கும். அதான் பித்அத்னு சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்வார்கள், குல்ல பித்அத்தின் ضلاலா வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார். அதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்வார்கள், வேதங்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது இந்த முகம்மது நபியினுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தில் புதுமையாக திணிப்பது. எப்படி சொல்றாங்க பாருங்க, காரியங்களில் கெட்டதுன்னாங்க. சர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மிக மோசமானது கெட்டது என்று சொன்னார்கள். நீ எதை நல்லது நினைச்சு செஞ்சாலும் சரிதான். இன்றைக்கு உலகத்தில் பல செயல்கள் இன்றைக்கு இஸ்லாமிய போர்வையில், இஸ்லாமிய செயல்பாடுகள் இன்றைக்கு உள்ள வந்திருக்குதுங்க. உதாரணத்திற்கு, இது எல்லாருக்கும் பொதுவுங்க. இந்த மார்க் இவ்வளவு நேரம் சொன்ன செய்தி இருக்கிறதே, எல்லாருடைய உள்ளமும் ஆசைப்படணும் குர்ஆனை தொடணும்னு. நம்ம பயான் கேட்கிறாங்க, நாங்கெல்லாம் தௌஹீது பள்ளிக்கு வரோங்க, நாங்கெல்லாம் தௌஹீது பள்ளியில வந்துகிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் கார்டு வச்சிருக்கோம், எங்களுக்கு நாங்களாம் குர்ஆன் தான் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் பத்தாது. நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை பிடிப்பான், என்னையும் கேள்வி கேட்பான். என் வேதத்தை தொடர்பு எவ்வளவு இருந்த, வேதத்தினுடைய தொடர்பு உனக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு அல்லாஹ் கேட்பான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வலக்கத் அன்ஸல்னா இலைக்க, அல்லாஹ் தன் திருமறை சொல்லுகின்றான், வலக்கத் அன்ஸல்னா இலைக்க ஆயாத்தின் வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாஸிகூன், நாம் அவர்களுக்கு தெளிவான வசனங்களை அருளினோம், வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாஸிகூன், பாவிகளை தவிர வேறு எவரும் அதை மறுக்க மாட்டார்கள், புறக்கணிக்க மாட்டார்கள். பாவிகள் தான் இந்த குர்ஆனுடைய தொடர்பு இல்லாம இருப்பாங்கிறோம் தான். இன்றைக்கு என்ன நிலைமை நமக்கு? ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பாருங்க. மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரைதஹு ஹாஷியம் முத்தஸத்திஅன் மின் ஹஸியத்தில்லாஹ், ஒருவேளை இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால்
இறை அச்சத்தின் காரணமாக அது தூள் துகள்களாக அது சிதறி இருக்கும். ஆனால் மனித சமூகம் நீ ஏத்துக்கிறேன்னு அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்திருக்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தங்களை அவர்கள் முறித்திருக்கின்றார்கள். நம்ம எல்லாருமே அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செஞ்சிருக்கேங்கிறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து கியாம நாள் வரைக்கும் பிறக்கக்கூடிய எல்லா மனிதருடைய ஜீவனிடத்திலும் அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறான். எல்லாரும் ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறான். உன்னைதான் நாங்க வணங்குவோம், உலகத்துக்கு போறோம், நீ படைக்கிற உன்னைதான் வணங்குவோம் இறைவா என்று ஒப்பந்தத்தோடு வந்து இங்கே முடித்திருக்கின்றார்கள். அப்படி இறை செய்தியை தாங்கி இருக்கக்கூடிய மனித சமூகம், குர்ஆனுடைய வேதம் இறக்கப்பட்ட சமூகம் இன்றைக்கு குர்ஆனை மறுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணங்க? அதனுடைய விளைவு என்னன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி பகிர்வார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். 25வது அத்தியாயம் 30வது வசனம், வகால ரசூல், நாளை மறுமையில் கியாமத்து நாளில் அல்லாஹ்விடத்தில் இந்த நபி சொல்லுவார், வகால ரசூல் யா ரப்பி, என் இரட்சகனே, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என் சமூகம், இன்ன கௌமிங்கிறாங்க ரசூல்லா, என்னுடைய சமூகம். யாரை பார்த்து சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம்? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் எவர்கள் நம்பினேன் என்று சொன்னார்களோ, இறை செய்தியை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்களோ, அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், இன்ன கௌமி இத்தகது ஆதல் குர்ஆன மஹ்ஜூரா, இறைவா இந்த குர்ஆனை அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருந்தார்கள் ரஹ்மானே என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்வாங்க. இதற்கு பிறகு என்ன நிலை தெரியுமா? இன்னல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தில்லாஹி வஸ்தக்பரு அன்ஹா, எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து அதனால் பெருமை கொண்டிருக்கின்றார்களோ, லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, அவர்களுக்கு வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது. முடிஞ்சு போச்சு. அதோட பாவிதாங்க. அதோடு நம்ம கபரிலையும் நாளை மறுமையிலும் மிக பெரும் தண்டனைக்குரியவர்களாக இருப்போம். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்கா, ஏன்பா நீ குர்ஆனை தொட மாட்டேங்கிற? இது விரிவா பேச வேண்டியதுங்க. சுருக்கி ஜும்மாவில் இவ்வளவு செய்தியை கொண்டுட்டு வரோம். அல்லாஹ் சொல்றான், மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்கா, ஏன் குர்ஆனை தொட மாட்டேங்கிற? நீ சிரமப்படுவதற்காக உங்களுக்கு இதை நான் தரவில்லை. அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் கஷ்டப்படுவதற்காக இந்த குர்ஆனை உங்கள் மீது நாம் இறக்கவில்லை, நீ வெற்றி பெற வேண்டும் என்று நாம் இறக்கியிருக்கின்றோம். வமா யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கின்றார்களோ, ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், நாளை மறுமையில் விரைவாக விசாரிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள்தான். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி யார் அதை புறக்கணிக்கிறானோ அவனை தான் நாளை மறுமையில் நாம் என்ன செய்வோம்? விரைவாக விசாரிப்போம். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கின்றார்களோ, லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம ஒவ்வொரு தங்களும் இந்த குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். நம்ம வெறும் வார்த்தையில குர்ஆனை பின்பற்றோம்னு சொல்லக்கூடிய வார்த்தையோடு நின்றாம இந்த குர்ஆனை நாம படிக்கணும், நம்ம தொடர்புல வச்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் குர்ஆனுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த முதல் அமர்வை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அநேகமா இன்றைக்கு இவ்வளோ நேரம் நம்மள்கிட்ட உள்ள செய்தி நம்மளை தர்த்தீப் பண்ணுறதுக்கு நாம மார்க்கத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய செய்திகளை முதல் அமர்வில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மெஹராஜ் என்ற பெயரில் இன்றைக்கு ஒரு பெரும் என்ன சொல்றதுங்க கூத்துன்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு செய்கிற வேலை அப்படிதான் இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், இன்றைக்கு உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, கடந்த வருடம் வரைக்கும் நான் அதை நேரடியாக காதுல கேட்டால் பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டு ஜிக்ருங்கிற பேர்ல இல்லல்லாண்டே திக்குருங்க. இல்லல்லான்னு என்ன தெரியுங்களா? அல்லா இல்லைன்னு அர்த்தம், அல்லாவை தவிரன்னு அர்த்தம். அதுக்கு பொருளே கிடையாதுங்க. ஹூ 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 ஹூனா எல்லாருக்கும் அரபியில தெரியும். லஹூ அப்படின்னா அவனுக்கு, ஹூங்கிறது தமிழ்ல இது ஆங்கிலத்துல ஹீன்னு சொல்றோம் இல்ல, அவன், ஹீஸ் பாய் அப்படிங்கிறோம் இல்ல, அந்த மாதிரி ஹீங்கிற அந்த இடத்துல அவன் அப்படின்னு சொல்றதுதான் ஹூ. வெறும் ஹூ ஹூங்க, அந்த அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்குங்கிற அர்த்தம் இருக்காது.
ஹக்கு தூ ஹக்கு, ஹக்குனா உண்மை, தூனா நீ, அது இந்தி வார்த்தைங்க. தூங்குற வார்த்தை உருது வார்த்தை, இந்தி வார்த்தை அது, அது அரபி இல்லை. வெறும் நீ உண்மை, நீ உண்மை, நீ. யாரோ மன்சூர் அல்லாஜிங்கிற ஒரு லூசு திக்ரு செஞ்ச செய்தி அது. பார்க்குறோம் நம்ம கற்பனை சித்தாந்தங்கள் எழுதப்பட்ட செய்தி. இதெல்லாம் உட்காந்துட்டு பள்ளியாசல்ல கோன்னு கத்திக்கிட்டு, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கமா என்று சொன்னால், இதை நான் பெரிய பயான்லாம் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நம்ம சொன்னோமே, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று. அதை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்க சொல்லிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? சாதாரணமா நீங்க புகாரி ஷரீஃபை படித்தா தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு ஒரு ஓடையை கடக்கின்றார்கள். குதிரையில வர்றாங்க, போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது. ஓடை என்று சொன்னால் ஒரு வாய்க்கான்னு வச்சுங்களேன். அந்த வாய்க்கா வந்து எல்லா குதிரையும் கடந்து போகுது. அப்படி கடந்து போகக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களில் சிலர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு சத்தமா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மாதிரி நீங்க அழைக்க வேண்டாம், சப்தமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கூச்சலிட வேண்டாம். எங்கோ இருப்பவனையோ அல்லது செவிடனையோ நீங்கள் அழைக்கவில்லை. அல்லாஹ் யார் தெரியுமா? அக்ரபு மின் ஹபிலில் வரீத், உங்களுடைய பிடரி நிரம்பை விட மிக்க சமீபமாக இருக்கின்றான். அல்லாஹ், அப்படிப்பட்ட இறைவனை நீங்க வந்து எப்படி அழைக்கணும் தெரியுமா? இறையச்சத்தோடும் பணிவோடும் ரகசியமாகவும் உங்களுடைய இறைவனை நீங்கள் அழைக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனம். இந்த வசனத்தை உங்கள் இறைவனை பணிவாகவும் ரகசியமாகவும் நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற குர்ஆன் வசனத்தை படித்தவங்க ஓன்னு கத்துறதை பார்த்தா உடனே சொல்லுவாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லை, இது இறைவனுடைய கட்டளை இல்லை, தெளிவா சொல்லிடுவாங்க. அதுக்கு அர்த்தம்லாம் அடுத்து. இப்ப இதெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. மிஅராஜ் இரவு என்பது பேருண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவின் மூலமாக நடத்தி காட்டிய மிகப்பெரிய அற்புதம் என்பது பேருண்மை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ்வுடைய தூதரை ஒரே இரவில் இவ்வளவு தூர பயணத்தை செய்து காட்டிய செய்தி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த செய்தியினுடைய விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். ஹதீஸ்ல போனேன், என்னை இறை தூதர்கள் என்ன ஜிப்ரீல் அழைச்சிட்டு போனாங்க. ஒவ்வொரு வானத்திலும் நான் வானவர்களை, நபிமார்களை பார்த்தேன். முதல் வானத்தில் மூசாவை பார்த்தேன், அடுத்து இஸ்மாயில் இஸ்ஹாக்கை பார்த்தேன், அடுத்து யூசுஃபை பார்த்தேன், அடுத்து வந்து நான் வந்து கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். 7வது வானத்துல அல்லாஹ்ட்ட போனேன். அல்லாஹ்வை நான் பார்க்கல, ஜிப்ரீலை தான் பார்த்தேன். அல்லாஹ்வை நான் பார்க்க முடியல, அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்ற குர்ஆன் வசனத்தையும் சொல்லுகிறார்கள். நான் போன பிறகு அங்கே எனக்கு சில செய்திகள் காட்டப்பட்டது, சொர்க்கம் நரகங்கள் காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகளை நான் கண்டேன், நரகத்தில் அக்ஸரு நிசா, பெண்களை அதிகமாக கண்டேன் என்றெல்லாம் செய்திகளை சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு 3 பானங்கள் வைக்கப்பட்டது, அதில் நான் பால் கிண்ணத்தை நான் தேர்வு செய்தேன். எனக்கு சொல்லப்பட்டது, இயற்கை மார்க்கத்தை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டது. இப்படி ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் எனக்கு 50 வக்து தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான். நான் திரும்பி வரும் நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை தடுத்தார்கள். மூசா கேட்டார்கள், நீங்கள் எதை பற்றி செல்கிறீர்கள் என்று கேட்டபோது, அல்லாஹ் எனக்கு தொழுகை 50 வேளை கடமையாக்கினான் என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முகம்மதே, இந்த மக்களை பற்றி உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும். நான் பனி இஸ்ரவேலர்களோடு வாழ்ந்தவன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவ்வளவு தாங்காது இந்த சமூகம், குறைச்சிட்டு வாங்குங்கிறாங்க. 40 ஆகுது, 30 ஆகுது, 20 ஆகுது, கடைசியும் என்ன செய்யுது, குறைக்கப்படுகிறது, 5 ஆகுது. அப்பையும் சொல்றாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க நினைச்சுதான் சொன்னாங்க போல இருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், முடியாதுன்றாங்க. இதுவே எனக்கு போதுமானது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வேளை தொழுகையை கடமையாக்கிய ஒரு உம்மத்திற்கு மிக பெரும் ஒரு பிரகாசத்தை, ஒரு நூரை தந்த ஒரு அற்புதமான ஒரு தினத்தை ஒரே இரவில் கூத்தடித்து விட்டு அன்றைய சுபுகு கூட பள்ளிக்கு வராமல் இந்த சமூகம் புறக்கணிக்கிறது என்று சொன்னால், இவர்கள் நாளை மறுமையில் உத்தமர்களா? இதுதான் கேள்வி. ஒரு நாள் ஒன்று பள்ளியாசல கத்த வேண்டியது, இரவு பார்த்தா பள்ளியாசல் ஃபுல்லா இருக்கும். 12 மணிக்கு சோத்தை கொடுத்தோன்னே பொங்கு சோட போயிட வேண்டியது வெளியில. ஃபஜ்ருக்கு மோதினாரும் பாவம் தான் நிற்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க பள்ளியாசல். சரி, அன்னைக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க சில பேர், நோன்பு வச்சுக்கிட்டு. நோன்பு வைக்கிறதுக்கு ஹதீஸ் கிடையாது, இரவுல வந்து இபாதத் செய்யறதுக்கு ஹதீஸ் இல்லை. என்ன ஹதீஸ்? தொழுகையை கடமையாக்கப்பட்ட மூமின்கள் தன் உயிர் இந்த உடலில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும்
சுயநினைவோடு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும், நம்மால் முடியும் காலம் வரைக்கும் இந்த தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். வஅகீமுஸ்ஸலா வஆத்து ஸகாத். இதான் நம்முடைய அடிப்படை. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு தந்தார்களோ அதை பின்பற்றி இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் வெற்றிக்குரிய வாழ்வாக அல்லாஹ் ஆக்குவதற்கு அருள் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.